கடகராசி. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 தசைகள் நடந்துச்சுனாக்கா, இந்த 3 தசைகளுக்கு மட்டுமே இந்த 2025 எப்படி இருக்கும்? ஏன்னா 4 கிரக பயிற்சிகள் இருக்குது 2025. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் சனி பயிற்சி மட்டுமே மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன் சிறப்பு வாய்ந்தது? மற்ற கிரகங்கள் சிறப்பு வாய்ந்தது இல்லையா? அப்படி கிடையாது. ஏன்னா இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் 2022 கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்த காலத்திலேருந்தே, 6ல் இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல உங்கள் ராசிக்கு, 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருக்கும்போதுலேருந்தே நிறைய பேருக்கு ப்ராப்ளம், இந்த 3 தசைக்காரர்களுக்கும். ஏன்னா இந்த 3 தசையும் சூரியன், சந்திரன், செவ்வாய், இது சனிக்கு பகை கிரகங்கள், கடுமையான பகை கிரகங்கள். சூரியனுக்கும் ஆகாது சனி பகவானை, சந்திரனுக்கும் ஆகாது, செவ்வாய்க்கும் ஆகாது. இந்த 3 கிரகத்துக்கும் ஒற்றுமை வேற வேற. அதனால் 3 கிரகங்களும் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள். இந்த தசை எந்தெந்த வயசில் வரும்? புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்குது இந்த கடகராசியில். இவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே தான் இந்த சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை வரும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா 19 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கு இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தருக்கு 18 வருடம் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு 12 வருடம் இருக்கலாம், 2 வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னால் 50 வயசுக்கு மேலே இந்த தசை வரும் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் சூரிய தசை, 46 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் சந்திர தசை, 56 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஆக மொத்தத்தில் 40 வயசுக்கு மேலே தான் இந்த 3 தசைகளும் வரும். இந்த 3 தசைகளும் இப்போ 40 வயசுக்கு மேலே அப்படின்னா மத்தியம வயசு. நீங்கள் எதெல்லாம் இருப்பீங்க, என்ன மாதிரியான தொழில் இருப்பீங்க, என்ன மாதிரியான வேலையில் இருப்பீங்க, படிக்கிற காலகட்டத்தில் இல்லை. அப்போது இது எப்படி பாதிச்சிருக்கும்? இந்த தசைங்கிறது எப்படி இருந்தால் எப்படி பாதிச்சிருக்கும்? உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்தால், அவயோக கிரகமாக இந்த சூரிய பகவான் வந்திருந்தால், இந்த டைமில் அந்த அஷ்டம சனி வரும்போது 7ஆம் இடத்துலையே அதை காட்ட ஆரம்பிச்சிருக்கும் ஃபுல்லாகவே. 7ஆம் இடம் அப்படின்னா நண்பர்கள் வட்டாரம், அது மட்டும் இல்லாமல் கலத்திர பாவகம், திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம். அந்த பாவகத்தில் இருக்கும்போதே அது வேலை காட்ட ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ராசியாதிபதியோட நட்சத்திரத்தில் வரும்போது கூட பரவாயில்ல, இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் வரும்போது தான் ப்ராப்ளத்தையே கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த சூரிய தசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அது எப்படி அப்படின்னா, தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிருக்கும், வேலை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபாடு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே. ஒரு இடமாற்றம், வேலையில் அழுத்தம், வேலையில் ப்ரெஷர் கொடுக்கறது, உங்களை வேலையை விட்டு போங்கன்ற லெவலுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது. போகணும்னு சொல்ல மாட்டாங்க, இருன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது, அது மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது. இது எல்லாமே எப்படி இருந்தால் இந்த தசைக்கு நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, சூரியன் அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு வேறு லக்கணமாக இருந்தால், இந்த லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான், கெடுபலம் செய்யக்கூடிய கிரகம் இல்லை. அப்போ ஏன் யோகத்தை தானே கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த வீட்டுக்கு அது மறையக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு அது மறையக்கூடாது, அவரோட வீட்டுக்கு மறையக்கூடாது, குடும்பஸ்தானத்துக்கு மறையக்கூடாது. அப்படி மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைந்திருந்தால் இந்த சூரிய பகவான் இந்த அஷ்டம சனியும் 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போதே பாதிப்புகளை கொடுத்துருக்கும். கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தில் நிறைய ப்ராப்ளம், நண்பர்களே மாறி இருப்பாங்க அந்த டைமில், நட்பு வட்டாரமே கொஞ்சம் மாறி இருக்கும், சரியான நண்பர்கள் வட்டாரம் இருக்காது, நிறைய கூட்டமெல்லாம் இருந்திருக்கு நம்மளை சுற்றி, நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க, நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, நம்ம நிறைய பேர் கொடுத்து உதவி இருப்போம், அவங்கக்கிட்டே நம்ம நிறைய வாங்கியிருப்போம். இப்போ உதவி பண்ணுறது கூட ஆள் இருந்துக்க மாட்டாங்க, அது மாதிரி போயிருக்கும். கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கடனை அதிகமாக கொடுத்துருக்கும். அந்த கடன் அப்படி இல்லைனாக்கா நோய், வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், வீட்டில் யாருக்காவது கொடுக்கும். பசங்களுக்கு அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, செலவுகள், இது மாதிரி செலவுகள் கொடுத்துனே இருக்கும்.
பசங்க வழியில் பிரச்சனை, கெட்ட பேர், ஏதோ ஒன்று. இது மாதிரியான அமைப்புகளில் 6ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இந்த சூரிய பகவான் அது மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கும். இப்போ அந்த சூரிய தசையில் இருக்கிறீங்க, அஷ்டம சனி விடுதலை ஆகுது. இப்போ எப்படி இருக்கும்? பின்னாடி வரக்கூடிய 3 வருடங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ராசி ஒரே லக்னமாக வந்தால் ஒரே பலன், 6 வருடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் வராது. அப்போ அதுக்குண்டான பலனை இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு கொடுக்கும். 1 வருஷம் தசாபுத்தி இருக்கலாம், இல்லை 2 வருஷம் இருக்கலாம், இல்லை 5 வருஷம் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் 3 வருடங்கள் கெடுபலன்கள் கொடுத்தா 3 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். அது கூட கம்மியாக தான் கொடுக்கும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது இந்த சூரிய தசையில். ஏன்னா அது மறைமுக ஸ்தானத்தில் இருந்தால், யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தது, மறைவு ஸ்தானங்களில் இல்லை, நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி இருக்குது, தசா புத்தி நடத்தியும் எனக்கு அஷ்டம சனியில் ப்ராப்ளத்தை கொடுத்துது அப்படின்னாக்கா இப்போ இருக்காது. உடனடியாக வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், பிஸ்னஸில் நல்ல ஒரு மாற்றம், எல்லாத்துலேயுமே ஏறுமுகம்தான். இப்போ வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம், தொழில் வளர்ச்சி, உடனே பசங்க வழியில் நல்ல ஒரு வளர்ச்சி, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கிறது, நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும், வீடு கட்டக்கூடியது, மனை வாங்கக்கூடியது, நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ கையில், இப்போ எதெல்லாம் தடைப்பட்டதோ அத்தனையும் நிவர்த்தியாகும். நல்ல ஒரு உயர்வான வாழ்க்கை இந்த சூரிய தசையில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசை. இந்த சந்திர தசை அப்படிங்கிறது இதே லக்னமாக இருந்தால் இதே ராசியில் இருந்து தசை நடத்துகிற மாதிரி தான். சந்திர பகவானுக்கு மட்டுமே நம்ம தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கும்போது தசை நடக்குது அப்படின்னாக்கா வெளியே நம்ம எங்கேயுமே 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இதே லக்னமாக இருந்தால் இதே ராசி தான். வேற லக்னமாக இருந்தால் கூட கடகராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய தசை. அப்போ ராசிக்கு யோகமாக வரக்கூடிய கிரகம். ஏன் யோகம் செய்யலை? சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்தால், 8ஆம் இடத்துக்கு வந்தால், 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் இப்படிதான். 8ஆம் இடத்துக்கு வரும்போது பலமான தசை நடந்துச்சுனாக்கா பலன்களை கம்மி பண்ணும், ரொம்பலாம் வாரி கொடுத்துடாது. அதே அவயோக தசை நடந்துச்சுனாக்கா பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும், அதாவது ரொம்ப நெருக்கடிகளை கொடுக்கும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, தோல்வி மேலே தோல்வி, எதை தொட்டாலும் தோல்வி, அது மாதிரி கொடுக்கும். இது அவயோக தசையா யோக தசையா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. ஆனால் உங்கள் ராசிக்கு யோக தசை, இதே லக்னமாக இருந்தாலும் யோக தசை தான். இப்போ உடனடியாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். இப்போ இந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பயிற்சியான பிறகு நல்ல ஒரு மாற்றம். இப்போ கடன் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உடனே கடன் தீரும். ஏன் அப்படின்னாக்கா அந்த கடன் அமைப்பு கொண்ட இடம் அப்படின்னாக்கா 6ஆம் இடம். கடன் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது, சுபகுரு, அவரோட வீட்டை அவர் பார்க்கறது சிறப்பு. குரு பயிற்சிக்கு பிறகு இந்த கடன், ஒரு கடன் அந்த உடனே தீருமா அப்படின்னாக்கா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை கொடுப்பீங்க. ஆக மொத்தத்தில் அந்த கடன் பலு கம்மியாகும், கடன் சுமை உங்களுக்கு கம்மியாகும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுன்றதை விட ஒரு சில பேருக்கு ரொம்ப யோக தசையாக இருந்துச்சுனாக்கா உடனடியாக ரிலீஃப் ஆகும். வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு, அதாவது சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய லக்னங்களுக்கு வந்துச்சுனாக்கா இப்போ சந்திரன் அப்படிங்கிறது நல்லது செய்யாது. இப்போ சந்திரன் நல்லது செய்யணும் அப்படின்னாக்கா அது இப்போ இந்த நட்சத்திரம் அப்படின்னாக்கா இந்த 3 நட்சத்திரங்களும் குரு நட்சத்திரத்தில் இருந்தால் பரவாயில்ல, புனர்பூச நட்சத்திரம் வந்தால் பரவாயில்ல, இதே ஆயில்ய நட்சத்திரம் வந்தாலும் பரவாயில்ல. இது பூச நட்சத்திரம் அப்படின்னாக்கா இது சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கு. அப்போ கெடுபலன்கள் கொஞ்சம் இருக்கும். இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் அது தொடர ஆரம்பிக்கும். கடன் சம்பந்தமாக கொஞ்சம் நெருக்கடிகள் அது தொடர ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சந்திர தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தசை தான். இது யோக தசை தான் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும். அப்போ கெடுபலன்களை குறைச்சி தான் கொடுக்கும் இந்த அஷ்டம சனி முடிஞ்ச உடனே. அதே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2022 சொல்ல முடியாத கஷ்டம்தான். 2022 என்னைக்கு அந்த சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் அடியெடுத்து வச்சாரோ அன்னைக்குலேருந்தே ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சு. கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம், பசங்க வழியில் ப்ராப்ளம், தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ விடுதலை ஆகுது. டோட்டலாகவே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உடனடியான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியிலேருந்து. சனி பயிற்சிக்கு பிறகு, இதன் பிறகு தான் கிட்டத்தட்ட 3 வருட காலங்களாக உங்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் சரியாக பலன்களை கொடுக்கல. இதன் பிறகு எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இது சந்திர தசைக்கு. செவ்வாய் தசை, இந்த ராசிக்கு 5 குடையவன் 10ஆம் அதிபதி, யோகம் செய்யக்கூடிய கிரகம், முதல் தர யோகாதிபதினு கூட சொல்லலாம் அவர் செவ்வாய். ஏன்னா கடகராசிக்கும்
கடக லக்னத்துக்கும் சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் இந்த அஷ்டம சனி வரும்போது செவ்வாயோட தசையாக அது பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறது 2022 அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வந்த நாட்களில் இருந்து இந்த செவ்வாயோட தசையில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய உண்டு. அது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை நடத்தினா கூட இது ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய பலு அதிகமாக இருந்திருக்கு. கடந்த 2.5-3 வருஷமாக வேலையில் அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்திருக்கும். ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு நாள் கஷ்டத்தை கொடுக்கும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் நல்லா வருமானம் வரும், ஒரு மாதம் சுத்தமாக இருக்காது. அது மாதிரி இருக்கும். இது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நல்லவங்களா கெட்டவங்களா, யாருமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ 7.5 சனி வருதுன்னு வச்சுங்களேன். 7.5 சனியில் கூட முதல் சனி, அதாவது பொங்கு சனி, மங்கு சனி, மரண சனி அப்படின்னு இருக்குது. ஆனால் அஷ்டம சனிக்கு அப்படி ஒரு பேரே கிடையாது. அஷ்டம சனி அவ்வளோதான். 3 முறை உங்கள் லைஃப்பில் 90 வயசு வரைக்கும் வந்தால் கூட 30 வருஷத்துக்கு ஒரு முறை அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, முதல் சுற்று எப்படி இருந்ததோ அந்த அஷ்டம சனியில் இளம் வயது காலகட்டத்தில் என்ன பாடாப்பட்டீங்களோ அதே மாதிரி மத்தியம வயதில் வேற யாராவது பண்ணுவாங்க அதை. இப்போ தொழில் சார்ந்து நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, ஏன்னா ஒரே வயசில் நம்ம இருக்க போகிறதில்ல. படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை, பசங்களோட லைஃபு, அதுக்கப்புறம் சொத்து பத்து சேர்க்கை, செட்டில்டு, இப்படி தானே இருப்போம். இதில் எந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த கட்டத்துக்கு அதுக்கு பலன்களை அதிகமாக கொடுக்கும், கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கும். நல்ல தசை நடந்ததுன்னா நல்ல பலன்கள், கடுமையான அவயோக தசையாக இருந்தால் அவயோக பலன்கள், இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் இந்த செவ்வாய் தசையில் அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது. ஏன்னா அஷ்டம சனிக்கு ஒரே பலன் தான். 7.5 வருஷம் செய்கிறத 2.5 வருஷத்தில் செஞ்சிடும். 7.5 வருஷம் சனி பகவான் செய்யக்கூடிய 7.5 சனியில் 2.5 வருஷம் அஷ்டம சனியில் செஞ்சிடும். அவ்வளோ வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு முடிச்சிடும். அதே மாதிரி ஏறு முகத்தை கொடுத்தாலும் அதுமாரி தான். இப்போ அஷ்டம சனியில் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. இப்போ அரசியலில் நல்ல ஒரு பிக்கப்பில் இருக்காங்க. அரசியல், கவர்மெண்ட் ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. நல்ல சம்பாதனை, எப்படியோ ஒரு சம்பாதனை. அரசியலில் நிறைய சம்பாதனை. சினிமாவில் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நல்ல ஒரு லெவலில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அவயோக தசை நடக்கலையா, அப்போ அவங்களுக்கு யோக தசை நடக்கலையா, இப்போ யோக தசை நடக்கும்போது அது கம்மி பண்ணும்ல, ஏன் அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குது அப்படின்னா, அவங்க இருக்கிற இடம், அவங்களுடைய சுய ஜாதகத்தில் 3 கிரகங்கள். இப்போ சினிமா அப்படின்னாக்கா சுக்கிரன், சனி, புதன். இப்போ அரசியல் இருந்தால் கூட செவ்வாய், சனியும் சேர்த்து. இது மாதிரி இந்த கிரகங்கள் நல்ல சுப ஆதிபத்தியம் பெற்று அவங்கள எந்த விதத்திலும் கெடுக்காத அமைப்பில் அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா அவங்க துறையில் அவங்க நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க. இப்போ அஷ்டம சனி வரும்போது அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் நல்ல ஒரு பலன்கள், நல்ல ஒரு நிலைமை, அவங்களுக்கு நல்ல பேர், புகழ், பணம் எல்லாத்தையும் கொடுக்கும். அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதாவது அதை சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு அது தெரியாது. பின்னாடி நடக்கக்கூடியது அது வேற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த 2.5 வருஷம் கொடுத்துச்சுனாக்கா அடுத்த 2.5 வருஷத்தில் ரொம்ப டவுன் பண்ணி விட்டுரும். அதுக்கு உண்டான பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு கொடுக்காது. இவங்களுக்கு தான் அந்த வலுவான கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த துறையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், பசங்க வழியில் ஒன்று போனால் ஒன்று ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைனாக்கா அவங்களுக்கு சுப தசைகள், யோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் சமமாக போயிடும். அது மாதிரி இருக்கும். இங்கே உங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்னாக்கா உங்கள் வீட்டிலே ஒருத்தருக்கு 7.5 சனி, இல்லை வேற ஒருத்தருக்கு அஷ்டம சனி, இல்லை அர்த்தாஷ்டம சனி, இல்லை ஒருத்தருக்கு சனி தசை அப்படின்னாக்கா இது சொல்கிறதுக்கு முடியல, அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இல்லை யோகா தசையாக இருந்தால் உங்களுக்கே யோகத்தை கொடுத்துருக்கலாம். உங்கள் வீட்டில் யோகா தசையாக இருந்துச்சுனாக்கா, மற்றவங்களுக்கு இப்போ குரு தசை நடக்குது, அவங்க லக்னத்துக்கு அந்த குரு யோகர் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ சிறப்பு தான். ஓரளவுக்கு உங்களுக்கே நல்லதே நடந்திருக்கும். அவயோக தசையில் கூட இந்த அஷ்டம சனியில் ஓரளவுக்கு அப்படியே ப்ராப்ளத்தை கொடுக்காம அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறேனே, ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. ஒரு நாள் அளவு நடக்கும், இன்னொரு நாள் கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதம் நல்லா வருமானம் வரும், ஒரு மாதம் வருமானம் வராது. இப்படியான ஒரு இரவு பகல் மாதிரி, இன்பம் துன்பம் மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருந்தால் தானே, நம்ம நிம்மதியாக இருந்தால் தானே அது நிம்மதின்னு சொல்ல முடியும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வேறு வேறு மாதிரி இருந்துச்சுனாக்கா அது எப்படி நிம்மதின்னு சொல்ல முடியும்? கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி, லட்ச லட்சமாக கொடுத்தாலும் சரி,
நிம்மதின்னு ஒன்று இருந்தால், மனசு திருப்தின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது நல்ல தசைகள். இல்லை அப்படின்னாக்கா அவயோக தசைகள். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை இந்த 2025 இதன் பிறகு வரக்கூடிய பயிற்சிகள், கிரக பயிற்சிகள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நன்றி.